எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு லாஸ்ட் மந்தில் இருந்தே எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து தோணிட்டு இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு ஸ்டேபிளான டாப்பிக்காக தான் நான் எடுத்திருக்கேன். கரண்ட் எனர்ஜியாக நான் எடுத்துக்கல. ஸோ இந்த மாதம் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்து பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பர்சன்ட்டை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட எனர்ஜி என்ன, அதே மாதிரி அவங்களுடைய ரியாலிட்டியில் அவங்கள வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஒரு ஒரு கேரக்டராக இருக்கலாம், அவங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து ஃபர்தராக மூவ் ஆகுமா, உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து இந்த ரீடிங் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான ஒரு ரீடிங்காக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு டைமில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு டெப்த்தான ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குது, அவங்களோட எனர்ஜி வந்து ரியாலிட்டியில் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இவங்களால் ஒரு சுமூகமான ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைக்குமா, அந்த சப்போர்ட்ஸ், அந்த லவ் அப்படின்றது வந்து கிடைக்குமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம், பிரேக்கப்பில் இருக்கலாம், பாஸில் இருக்கலாம், செப்ரேஷனில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ரீடிங். ஸோ அதர் திங், இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்க்கலன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 பயல் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ பயல் 1 வந்து கிளிப், ஒயிட் கலர் கிளிப். ஸோ செகண்ட் வந்து ஹேர்பின், ஸ்டோன் ஹேர்பின். ஸோ இதுலேயும் ஸ்டோன் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ஒரு டெக்கில் இருந்து தான் நான் கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்பர்ஸ் எடுக்க போகிறேங்க. உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எடுக்க போகிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள். பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த கிளிப் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துடலாம். நம்பர்ஸ் 2 நம்பர் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்குரிய கார்டு 2 கார்டு. அவங்களுடைய ரியாலிட்டி 2 நம்பர். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி செக் பண்ணலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். 4, 4 வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸும் ஓப்பன் பண்ணிடலாம். சேரியட் அண்ட் ஹெர்மெட். ஓகே, ஸோ சம்திங் பிளாக்கேஜஸ் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்குது. அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து ஒரு ஹெர்மெட் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இது வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரி ஆயிருப்பீங்க, இல்லை ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து இந்த பர்சனை வந்து மறக்கவே முடியாது. ஸோ சம் சிச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஈவன் மணி வைஸில் கூட இருக்கலாம் இவங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது அட் ப்ரெசண்ட் உங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப் தான் போயிட்டுருக்கு. ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு தான் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நார்மல் லைஃப்லேயே
அது வந்து ஒர்க்கில் இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிறதா இருக்கலாம். சம்திங் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு நம்பர் உங்களுக்காக நான் எடுக்கிறேன். என்ன வருது அப்படின்றது பார்த்துடலாம். நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ட்விஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய எனர்ஜி தான் எனக்கு காமிக்குது. நீங்கள் வந்து லோன்லியாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஃபீல் வைஸ் வந்து ஷேர் பண்ண முடியல. பட் வந்து இந்த பர்சனுக்காக எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்களா, ஒரு ரிலீஃப் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது தெரியுது. இங்கே வந்து மெயினாக எனக்கு ஒரு விஷயம் வருது. இங்கே மணி ரிலேட்டட் ஆகுது. எனக்கு தெரியல, சுட்டாரங்க எடுத்துக்கோங்க. இங்கே மணி வந்து ரிலேட் ஆகுது. ஓகே, இன்னும் ஒரு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்த்துடலாம். உங்களால் எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியலைங்க. அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓகே, இன்னும் ஒரு நம்பர் 5. எஸ், பட் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக பண்ண முடியும், உங்களால் முடியும். பட் ஆனால் நிறைய ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு டயர்ட்னஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணுறது, வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதில் இன்னும் ஒரு கார்டு உங்களுக்குரிய ஒரு எனர்ஜி கார்டில் பார்க்கலாம். டெத். ஓகே, டெத் டவர், மூன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம், தப்புகள், ஒரு கசப்பான அனுபவங்கள் இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு கிடச்சிருக்கு. இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போதைக்கு உங்களுடைய விஷ் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து ஆசைப்படலாம், பட் உங்களுடைய விஷ் வந்து தள்ளி இருக்குது. சிலருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. அது வந்து மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்ற, அந்த மன்னிச்சு அந்த சேஞ்ச் ஆகாதா அப்படின்ற ஒரு இதுவும் தெரியுது. சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும் தெரியுது. நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இங்கே இருக்குது. ஸோ 3 ways அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, இருந்துச்சு. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி அப்படின்றது இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு பிகின் பண்ணுறதுல ஒரு ஹெசிடேஷன், ஒரு கஷ்டங்கள், ஜஸ்டிஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ஒரு இடையூறுகள் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே வந்து பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது. முன்னாடி இருந்துச்சு, பட் வந்து இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ரிலீஃபாக இருந்தால் போதும், நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, இந்த பர்சனால் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், பட் ஆனால் வந்து ஒரு பெருசாக ஒரு கண்டினியூ ஆயிருக்குமா அப்படின்றது வந்து இல்லை. இங்கே வந்து நிறைய இன்பிட்வீன் நடந்திருக்கு, உங்கள் 2 பேருக்கும் நடந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு நார்மல் கூட சொல்ல முடியாது, லெஸ் இல்லைன்னா பிளாக் அப்படின்றது தான் இருக்குது. மெயினாக இங்கே என்ன அப்படின்னா, உங்களை பற்றி இவங்க கிளியராக புரிஞ்சுக்கலாங்க, அதுதான் இங்கே மெயின். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் டைப்பாக இருக்கலாம், பேசுகிறதா இருக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம், ஒரு டக்குன்னு பேசுகிறவங்களா இருக்கலாம், உங்களுடைய முடிவுகள் வந்து ஒரு ஆணித்தனமாக சொல்கிறவங்களா இருக்கலாம், உங்களுடைய முடிவில் வந்து மாற்றம் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஸோ சம்திங் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்ற சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது கூட இங்கே வருது. அந்த மாதிரி கேரக்டருக்குள்ளே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு அந்த பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த உங்களை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய கண்ட்ரோலில், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ உங்களுடைய ஒரு இதில் வந்து இவங்க கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இங்கே வருது. பட் ஆனால் அவங்க வரல, இதனாலேயே பெரிய சண்டை வந்திருக்கும்.
ஸோ உங்களுடைய பேச்சு கேட்காம உங்களை மீறி அவங்க வந்து ஒரு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ உங்களை வந்து மன ரீதியாக ஆனால் நீங்கள் இவங்களை நம்பியிருக்கீங்க. உங்களுடைய இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ட்ரூவாக இருந்திருக்கீங்க, உங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சோல்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. பட் ஆனால் உங்களை வந்து இவங்க ஃபுல்லாக புரிஞ்சுக்கலை. இவங்க வந்து பாதியில் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கேரக்டரே அவ்வளோதான், உங்களுடைய இதுவே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விலகி போயிருப்பாங்க. ஸோ உங்களை வந்து மாற்ற முடியாது. பட் இவங்க வந்து உங்களோடது பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஒரு ஸ்ட்ராங் ஒரு இண்டிவிஜுவல். நீங்கள் மனசில் இருக்கிறது என்னவோ அப்படியே நீங்கள் பேசுகிறவங்களா இருப்பீங்க. உங்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்கள். ஸ்டார் ஃபைனலாக என்ன வந்திருக்கு, உங்களுக்கு ஸ்டார் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோதான் உங்களுடைய லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது நிறைய பார்த்துருக்கீங்க. ஆனால் லாஸ்ட்டில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றது தான் எங்கள் ஃபைனலாக. நான் இங்கேயும் வந்து நம்பர்ஸில் பார்க்கும்போது 2 4 வந்துச்சு. ஃபைனலாக உங்களுக்கு வந்து கார்டு எடுக்கும்போது 5 வந்திருக்கு. நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும். பட் ஆனால் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க. அதுதான் உங்களுடைய லைஃப். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரம் சைல்ட்ஹுட்டில் இருந்தே உங்களோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன் கடவுள் இவ்வளோ சோதிக்கிறாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து கிடச்சிரும். அதுதான் உங்களுடைய லைஃப். இதுதான் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் போயிட்டுருக்கு, உங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து எப்படின்னா, உங்களுடைய ஒரு இதில் வந்து ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கல, உங்களுடைய அன்பு வந்து புரிஞ்சுக்கலை, ஃபுல்ஃபில்லாக எடுத்துக்கலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. பட் நீங்கள் வந்து ஸ்டார் அப்படின்றது தான் இங்கே மெயினாக இருக்குது. ஸோ சில விஷயங்கள் உங்களால் வந்து மன்னிக்க முடியும், சில விஷயங்கள் உங்களால் மன்னிக்க முடியாது. நீங்கள் வந்து அது விஷயம் மன்னிக்க மாட்டீங்க. என்ன தான் இவங்க வந்து ஒரு வந்தாலும் இவங்க இருந்தாலும் அதே தப்பை அவங்க பண்ணும்போது நீங்கள் வந்து மன்னிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த மனசு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்றது இங்கே இதில் ப்யூரிட்டி தெரியுது, சோல்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல், அதான் சொல்லுவேன், ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ உங்களுடைய ஒரு இது வந்து ரஃப் அண்ட் டைப் இருக்கலாம், ரஃப் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறவங்க ஒரு பர்சனாலிட்டி வைஸ் கூட இருக்கலாம். அது பழகும் போது சரி, உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய பேச்சுக்கள் ஆணித்தனமாக சொல்கிறது, சாஃப்டாக இருக்காது, ஆணித்தனமாக சொல்கிறது. மற்றவங்களுக்கு எல்லாருமே அது ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்கள்ல. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, ரேராக தான் இருப்பாங்க உங்களுடைய. ஏன்னா அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் நாலேஜாக இருக்கீங்க, அவங்களெல்லாம் தாண்டி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவங்கள வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனாலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பேசுகிறது கூட இவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க, இவங்ககிட்டலாம் பேச்சு கொடுக்க முடியாது அப்படின்றது நிறைய பேர் விலகி கூட போயிருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ உங்ககிட்ட பேசினா அந்த ஒரு கரெக்டாக அந்த ஃபார்மேட் எல்லாமே வந்துடும், அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக அது வருதா அப்படின்றது பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அது எடுத்துக்கிறவங்க எடுத்துப்பாங்க, உங்களோட வேவ்லென்த்தில் இருக்கிறவங்க எடுத்துப்பாங்க, எல்லோரும் எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அதுதான் இங்கே பிரச்சனையே வந்திருக்கு உங்களுக்கு, சண்டையே அதுதான். ஏன்னா அந்த டவர் வந்திருக்கு, டெத் வந்திருக்கு, மூன் வந்திருக்கு. ஸோ இதனால் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது இந்த ஒரு கேட்டகரி நீங்கள் இருக்கீங்க. உங்களை மாதிரி ஏன் இல்லை மற்றவங்க அப்படின்றது கூட நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நேச்சர் இது வந்து மாற்றிக்காதீங்க. இது வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாது. உங்களுடைய நேச்சர் மாற்றிக்க முடியாது. இது இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேவ் லென்த்தாக இருப்பாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. விரும்பி ஃபுட் எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க. ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், விரும்பி எல்லாமே ஒரு விருப்பம், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் அந்த டைப் ஆஃப் பர்சன் தான். மேபி நீங்கள் ஐடியில் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஃபேப்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம், ஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ், பார்லர், இல்லை ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ அங்கே ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், சம்திங் யூடியூப்பில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, குட். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸு ரொம்ப பிடிக்கும். அதர் திங் உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன்ட் கூட நீங்கள் இருக்கலாம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாலேஜபிளாக இருப்பீங்க. ஃபேமிலி பிஸ்னஸ் கூட சிலருக்கு இருக்கலாம்.
ஸோ ஓகே, உங்கள் இது பார்த்தாச்சு. இவங்க இது பார்க்கலாம். உங்களுடைய பார்ட்னருடைய ரியாலிட்டி என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இவங்களோட நம்பர் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 2 5. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இவங்க 2 பேருக்கும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் டைப். இவங்க வந்து ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இவங்க ஃபேமிலியில் வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்களை வந்து பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. இவங்களுடைய ஒரு எண்ணம் கூட ஒரு பெருசாக ஷேர் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கீங்க, அவங்க வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களோ இல்லையோ. இப்போ நான் சொல்கிறது காமனாக, ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அவங்க வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களோ இல்லையோ, நீங்கள் ஆனால் பேசிடுவீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர். பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் இவங்க பேசுவாங்க, இவங்களுக்கு அந்த டைம் கொடுத்தா தான் பேசுவாங்க, இவங்கள ஒரு ஆளாக மதித்தா தான் இவங்க பேசுவாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு கொடுத்தா தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு சென்சிட்டிவ் டைப். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 5 வந்திருக்கு. ரொம்ப நாலேஜபிள் பர்சன், நல்ல ஒர்க்கிங் ஒரு எபிலிட்டி இருக்குது. ஐடியில் இருக்கலாம். இவங்களுக்கு கூட இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு காமாக ஒரு ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். பெருசாக மற்றவங்ககிட்ட வந்து இன்டர்ஃபியர். நீங்கள் அப்படியே ஆப்போசிட். நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு இவங்க பொலைட்டாக இருப்பாங்க. இவங்க மனசில் நினைக்கிறது கூட ரொம்ப ஒரு சொல்கிறது கூட பெரிய விஷயம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பட் இவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ பர்சனாலிட்டி வைஸ் நல்லா இருப்பாங்க இவங்க. ஓகே, ஸோ இவங்களை வந்து பார்த்தோன்னே பிடிச்சிரும். இவங்களுடைய ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய ஒரு அமைதியாக இருக்கட்டும், காமாக இருக்கட்டும். இவங்க ஏன்னா சட்டுன்னு இவங்க பேச மாட்டாங்களே, ஓப்பன் டைப் கிடையாதுல்ல. ஒரு சாஃப்டாக ஒரு பொலைட்டாக பேசுகிறவங்க. இவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக யார் இருக்கட்டும், இவங்களுக்கு பிடிச்சின்னா தான் அவங்களோட கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைனா தூரத்தில் போயிடுவாங்க, ஓரத்தில் போயிடுவாங்க. இவங்களுடைய இதில் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, இவங்க ஒர்க்கில் காமிப்பாங்க. இவங்களோட நாலேஜாக இருக்கட்டும், இவங்களோட ஒரு அதர் திங், இவங்களோட கோல்ஸ் எதுவாக இருக்கட்டும், இவங்க அதில் காமிப்பாங்க. தவிர அதுவும் வந்து ரொம்ப சைலண்ட்டாக பெருசாக சீக்ரெட்டிவாக வெளியே ஷோ பண்ணிக்காமல், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, காமா, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ இவங்க முன்னாடி வந்து ஹார்ஸாக இல்லை லவுடாக பேசினா கூட இவங்களுக்கு பிடிக்காது. ஏன் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிறீங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப். பர்சனாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிரும். அதுதான் இங்கே இது மெயினாக. அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடாக ஒரு கண்ட்ரோலில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் மனம் எப்படி இருக்குன்னா, சுதந்திர மனப்பான்மை தான். இவங்க ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும், ரிலீஃபாக இருக்கணும், யார்ட்டையும் வந்து பெருசாக வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி டைப் தான் இவங்க. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். எஸ், டூ ஆஃப் கப்ஸும் இங்கே வந்து லவர்ஸும் வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு எப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன், லவர்ஸ் அண்ட் ஃபூல் வந்திருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் டைப்பே கிடையாதுங்க. இவங்க சீரியஸ் டைப்பே கிடையாது. லைஃப்பில் இப்போ 100% நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் இவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எப்படி போகலாம், எப்படி வந்து முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு சீரியஸாக உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து ஒரு மைண்ட் அளவில் ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு இமேஜினேஷன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தாலும் ஒரு இமேஜினேஷன், லைஃப்பில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, எப்படி வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு செட்டிலாக இருக்கணும், ஆசைகள் விருப்பங்கள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் வெளியே தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களோட லைஃபே இதுதான். இவங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கு முழு முயற்சியாக இறங்குவாங்க. நம்பர் 5 வந்திருக்கு. அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் எடுமா. ஆனால் அது வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இவங்களால் பண்ண முடியுமா, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஃபர்தராக, அப்போ தான் இவங்க பண்ணுவாங்க. யாருடைய இன்ஃப்ளூயன்ஸாலும் யாருடைய ஒரு கமெண்டிங் அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீ டைப், ஜோவியலான பர்சன். ஆனால் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. ரொம்ப க்ளோஸாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு தான் தெரியும்.
பட் அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு வந்து இந்த 15 நாளோட மூட் ஸ்விங் அப்படின்ற 15 நாள் பௌர்ணமி, அந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறை இருக்கிற மாதிரி இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, திடீர்னு நல்லாவே பேச மாட்டாங்க. ஒரு அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுடைய முதன்மைத்துவம் எதில் இருக்குன்னா அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்களுடைய செல்ஃபில் தான் அவங்க வச்சுருக்காங்க, வேறு யாருக்குமே கொடுக்கல. அதே மாதிரி இவங்க வந்து எமோஷ்னலாக நீங்கள் வந்து இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எமோஷ்னல் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் இவங்கள வந்து ட்ரெயின் ஆக்காமல் இவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா 5 வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னல் ஒரு லவ்வாக இருக்கட்டும், அந்த சப்போர்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து அது அந்த 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 கோடு இருக்குல்ல, அந்த கோட்டை தாண்டி இவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த அந்த இதில் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே வருது, மெயினாக இங்கே தான் வருது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த பர்சன்ட்டை. பட் ஆனால் இந்த பர்சன் வந்து ரியாலிட்டி இது தான். நீங்கள் வந்து இந்த கோட்டை வந்து டச் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா விலகி போயிடுவாங்க. வேணாம், இவ்வளோ தூரம் வேணாம், அதுக்கப்புறம் நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்னோடது, ஸோ அதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இது எல்லாருக்குமே இவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது. இவங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. சில சமயம் இவங்க செல்ஃபிஷாக கூட தெரியும். இவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்குது. இந்த லவர்ஸ் கார்டு வந்து ஒன்றையே நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு எமோஷ்னலி ரொம்ப அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து இவங்களுக்குரிய கார்டு. இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, இவங்களுக்கு விருப்பம் எது இருக்கோ அதை தான் இவங்க வந்து பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து லவ் லைஃப்பில், ரிலேஷன்ஷிப்பில், இவங்களுடைய ஆசைகளில், இவங்க விருப்பத்தில், ஓகே, அதுதான் இங்கே வந்து போகுது. ஓகே, ஸோ ஒரு கார்டு உங்களுக்காக, இந்த பர்சனுக்காக நான் எடுக்கிறேன். வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். வேர்ல்டு. எஸ், இவங்க வந்து லைஃப்பில் நிறைய சாதிக்கணும். இவங்களுடைய ஆசைகள் ரிப்பீட்டடாக அந்த பாயிண்ட் வந்துட்டுருக்கு. இவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய போஸ்ட், ஒரு ஹையர் கிரேட், ரிச் ஃபேமிலி, பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், கலாச்சாரம் ஒரு கல்ச்சரைஸ்டாக இருப்பாங்க. இவங்களோட ஸ்டேட்டஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்களோட சொசைட்டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்களுடைய கம்யூனிட்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் வருது. ஸோ ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இவங்களுக்கு அந்த சொசைட்டி ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அந்த எமோஷனல் வந்து மைண்ட்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. ஓகே, அதுதான் மெயினாக. இவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வேலையில் இவங்களுடைய ஆசைகள், அதாவது வந்து வீடாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ சம்திங் இவங்க தான் பிரதானம் இவங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே போயிட்டுருக்கு இவங்களுக்கு. ஸோ சந்தோஷமாக தான் இருப்பாங்க இவங்க. லவர்ஸ் வேர்ல்டு, இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த ஒரு கம்ஃபர்ட் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து அந்த கம்ஃபர்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பக்கத்துலேயும் போக முடியாது, ஸோ இவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது. பட் இவங்க வந்து ஒரு ஹாப்பி பர்சன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், படிச்சிருப்பாங்க, நல்ல படிப்பு இருக்கும், பர்சனாலிட்டி தெரியுது. ஒரு இவங்க வந்து இவங்களுடைய ஒரு மணி வைஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து காமிச்சு ஷோ பண்ணுவாங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம், இவங்களோட மணி வைஸாக இருக்கலாம், இவங்களோட பேக்ரவுண்டாக ஏதோ விஷயம், ஒரு ஈவன் ஒரு காராக கூட இருக்கலாங்க. அது வந்து பெருசாக இவங்ககிட்ட இருக்குது, நான் அப்படி வச்சுருக்கேன், இந்த மாதிரி இருக்குது, இவங்களோட ஸ்டேட்டஸ் காமிக்கிறது. இவங்கள வந்து அந்த இவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை வந்து காமிப்பாங்க, வெளியே மைனஸ் காமிக்க மாட்டாங்க, ப்ளஸ்ஸை காமிப்பாங்க. ஈஸியாக ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இவங்க எப்படிப்பட்ட பர்சன், எப்படிப்பட்டவங்க, இவங்க வந்து பக்கத்தில் சேர்க்கலாமா வேணாமா, இவங்களால நம்மளுக்கு யூஸ் இருக்கா இல்லையா, எல்லாமே இவங்களுக்கு வந்து அத்துப்படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தாங்க நீங்கள். இங்கே ரியாலிட்டி இது தான், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இது தான். ஓகே, ஸோ ஓகே, ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக எனக்கு வந்து இங்கே ஒரு கார்டு ரெண்டுமே எனக்கு 5 வந்திருக்கு. இங்கே ஸ்டார் அண்ட் வேர்ல்டு வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் என்ன தான் உங்களுக்குள்ள ஒரு உங்களுடைய தனி இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இவங்க ஒரு தனி இண்டிவிஜுவலாக இருக்கட்டும்,
எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே வேர்ல்ட், அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார் வந்திருக்கு. இவங்க உங்களை மாதிரி பர்சனை பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் இவங்கள மாதிரி பர்சன் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் ஃபைனலாக இங்கே 2மே 5 தான் வந்துச்சு. ஓகே, ஸோ இவங்க 2 தான், நீங்கள் 4. ஓகே, 4. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? 4 மடங்கு நீங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து 5 வந்து இருக்குது ஃபைனல் கார்டு. ஸோ எனக்கு என்னவோ உங்களுடைய ட்ராக் வந்து இவங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ட்வின் ஃப்ளேம் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம், இல்லை சிலருக்கு சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கலாம். பட் ஆனால் இதுதான் ரியாலிட்டி உங்களுடைய. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்றதான் இங்கே தோணுது. என்னதான் இருந்தாலும் இவங்கள நீங்கள் விடுற மாதிரி இல்லை, அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த பவர் இருக்குல்ல, அது இவங்களுக்கு இல்லை. அந்த பவர் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்னஸ் நான் சொல்லுவேன். அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து இவங்களுக்கு இல்லை. கொஞ்சம் பயப்படுவாங்க, கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆவாங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான் எனக்கு ஃபைனல் டெசிஷனாக இருக்குது. ஸோ சூட்டாச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க உங்களுடைய ரீடிங்ஸ் வந்து. ஸோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் பைல், இந்த ஹேர் பின் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்த பர்சன்ட்ட? ஸோ கார்ட்ஸ் இப்படி எடுத்துடலாம். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்த பர்சன்ட்ட? ஓகே, அவங்களுடைய ரியாலிட்டி. அவங்களுடைய ரியாலிட்டி. ஸோ இந்த கார்ட்ஸில் எடுத்துடலாங்க 2 கார்ட். ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய ரியாலிட்டி, அந்த பார்ட்னருடைய ரியாலிட்டி. ஸோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோடது பார்த்துடலாம். 4, 7 வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸை ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கலாங்க, போயிட்டுருக்கும் உங்களுக்கு. லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம். இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு நம்பர் கார்டு எடுக்கிறேன். அனதர் 7 வந்திருக்கு உங்களுக்கு. எஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கலாம். சிலருக்கு வந்து இது வந்து உங்களுடைய எனர்ஜி தான் எனக்கு காமிக்குது. நீங்கள் வந்து 4 சீரீஸ் இருக்கலாம், 7 சீரீஸ் இருக்கலாம். விருச்சிக ராசியாக இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம், இல்லை கேது திசை, கேது புத்தி, ராகு திசை, ராகு புத்தியாக இருக்கலாம். ஓகே, பட் சிச்சுவேஷன் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹை பிரிஸ்டஸ் அண்ட் ஹெரஃபண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. உங்களுடைய இது பார்க்கும்போது இங்கே எக்ஸ்பெக்டேஷன் விட உங்களுடைய எனர்ஜி தான் காமிச்சிட்ருக்குங்க. நீங்கள் வந்து ஓகே, ஸோ நல்ல கார்ட்ஸ் தான் வந்திருக்கு.
ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த பர்சன்ட்ட இருக்குது. பட் ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து லோன்லினஸில் தான் இருக்கிறீங்க. நிறைய வேஸில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு கால் மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டன் அப்படின்றது கிடைக்கல. பேசிக்காக உங்களுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹை ப்ரீஸ்டஸாக தெரியுறீங்க, எம்ப்ரஸாக இருக்கிறீங்க. உங்களுடைய கேரக்டர் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒரு ஸ்டேஜ் பார்க்கும்போது நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஃப்ரம் சைல்ட்ஹுட்டில் இருந்தே உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ நிறைய பார்த்துட்டீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம். லவ் சிச்சுவேஷன் கண்டிப்பாக இதில் வந்து உங்களை வந்து இவங்களால் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி இங்கே வருது. உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ சம்திங் எனக்கு பைல் 1 ரிலேட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய குட் குவாலிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலும் உங்களை வந்து அவங்க வந்து சரியாக ஒரு கேர் பண்ணலை, ஒரு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஓகே. ஸோ சில விஷயங்கள் நீங்களும் கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவலாக கூட நீங்கள் போயிருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கூட இங்கே கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. கொஞ்சம் ஏன்னா வந்து ஹெர்மெட் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா முன்னாடி உங்களோடது வந்து ஒரு ஹையர் இதில் இருக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெர்மெட் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ சில விஷயங்கள்லேருந்து ஒரு விலகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்கல, இல்லை அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட பேசலை, இல்லை அந்த டைம் இவங்க வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. உங்களை வந்து ஒரு கேர் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. பட் நீங்கள் வந்து எப்படி இருந்திருப்பீங்க அப்போ அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஃபுல் ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு அவங்களுக்கு வந்து பண்ணியிருப்பீங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. பட் எனக்கு வந்து இங்கே என்னென்னா, உங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிவைன் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் ஜாப் அப்படின்றது பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு மேபி இந்த அஸ்ட்ராலஜி இல்லை தராட் ரீடிங்ஸ் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். அதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ இங்கே வந்து அதர் திங் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து இந்த நம்பர்ஸில் வந்திருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கிடச்சிருக்கும், நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபீலிங் சைட் அப்படின்றது வரைக்கும் ஒரு எம்டியாக தான் எனக்கு தெரியுது. பெருசாக ப்ரெசென்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சவங்க அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. உங்களுக்காக நான் இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குங்க. உங்களுக்கு இந்த பர்சன் மூலியமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வருது. கம்ப்ளீட்டாக ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு நியூ பிகினிங் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. சிலர் இங்கே பார்க்குறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ஜாப் போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் அதுக்குரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம். பட் அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்றது கொடுத்துட்ருப்பீங்க. உங்களுடைய எஃபர்ட் அப்படின்றது வந்து முழுமையாக நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க. உங்களுடைய டெடிகேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் ஹெரஃபண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஒரு ஹெல்ப்பிங் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கூட உங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஸோ டயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி ஒரு க்ரௌட்ஸ் கூட இருக்கலாம், அது வந்து உங்களுடைய நாலேஜ் கூட இருக்கலாம், நாலேஜ்க்காக இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் அப்படின்றது கூட சொல்லலாம். பட் பெருசாக எனக்கு தெரியலை, பட் இருந்தாலும் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து டீப்பாக தான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பழகினவங்களா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரஃப் டைப் மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் டீப் டவுன் நீங்கள் வந்து
ஒரு டிவைன் கனெக்டட், உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் ஒரு கனெக்டிவிட்டி. நீங்கள் கேட்டால் அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோல் லெவலில் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பார்த்தோம் நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு. இதே ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு முடிவுகள் அப்படின்றது வந்து இங்கே எடுத்திருக்கீங்க, சில பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் வருது. செகண்ட் திங், உங்களுக்கு வந்து இந்த பர்சன் வந்து ரீயூனியன் ஆக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங் கூட போயிட்டு, இது செகண்ட் பாயிண்ட் தான் எனக்கு வருது. ஏன்னா சில ஆல்ரெடி நடந்த ஒரு ஒரு ப்ரீவியஸாக நடந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு ஒரு தெளிவுகள், ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து கிடச்சிருக்கும். இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும், எம்ப்ரெஸ்ஸாக இருக்கணும், ஒரு மெஜிஷியனாக இருக்கணும், ஒரு உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஸோ உங்களுடைய க்ரோத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து அமைதியாக இருக்கிற வேண்டிய சுச்சுவேஷன், லைஃப்பை வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பீங்க. எப்படி இனிமேல் இருக்கணும், யார் வந்து உங்களுக்கு ட்ரூ லவ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய கப்ஸ் லெவலில் ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பெருசாக அந்த பர்சன்ட்டை வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பெருசாக இல்லை. ஓகே, ஸோ ஒரு 60 to 70% சொல்லலாம். ஒரு 30% நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் விட்டுருக்கீங்க. நடக்கிறது நடக்கட்டும், இனிமேல் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து அது நல்ல விஷயம் அப்படின்றத தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சம் ஸ்பிரிச்சுவலி ஒரு அவேக்கன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்பரிஸ்ட்ரஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ டீப்பாக போகுது உங்களுடைய கார்டு. இதே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் கண்டிப்பாக வந்து செப்பரேஷன், வேறு ஊரில் இருக்கலாம், வேறு இடத்துல இருக்கலாம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை பிரிஞ்சு இருக்கிறது கூட வாய்ப்பில் இருக்கும். உங்களுடைய 2 பேருடைய ஒப்பீனியன் வந்து ஒரு செட் ஆகாமல் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சிலருக்கு வந்து பசங்களால் ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரியும் தெரியுது. விட்டு விலகி வந்திருக்கலாம் நீங்கள், அந்த மாதிரியும் தெரியுது. பட் இந்த ரீடிங் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் எனக்கு உங்களோடது தோணுது. பட் ஒரு இங்கே வந்து என்ன ஒரு என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து ஒரு அனுபவங்கள் அப்படின்றது வந்து ஒரு கசப்பான அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்குங்க உங்களுக்கு. வந்து அது வந்து ஃபர்தராக ஒரு மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை பெருசாக அது வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அதில் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைண்டாக தெரியுது. ஸோ அனுபவித்த வரைக்கும் போதும், பட்ட வரைக்கும் போதும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களோட எனர்ஜி வந்து ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய், ஏன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இந்த 4-7 இருந்திருக்கலாம், நீங்கள் வந்து நிறையா அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து கண்டினியூ ஆகாது, இல்லை இனிமேல் வந்து இதில் வந்து ஒரு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இது 60-70 கூட நான் சொல்ல மாட்டேன், 50% தான் எனக்கு தெரியுது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து ஹாப்பியாக செல்ஃபாக ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. இது செல்ஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது 50% தான். அதர் 50% நீங்கள் லோன்லியாக இருக்கிறது கூட அந்த சந்தோஷம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து எது அப்படின்றது எப்படி வந்து அந்த சந்தோஷம் வந்து ஒரு நீங்கள் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அது ஸ்பிரிச்சுவல் வேயில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈடுபாடு அப்படின்றது ஜாஸ்தியாக வந்திருக்கும், இல்லை உங்களுக்குரிய ஒரு பாத் அப்படின்றது சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நியூ பிகினிங்ஸ் அப்படின்றது இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஸோ சம்திங் ஒரு சாய்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஓகே, அதில் வந்து ஒரு டைவர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த டைவர்ஷன் மூலயமா ஒரு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது இருக்குது. ஸோ முன்னாடி நடந்த பாஸ்ட் வந்து ஒரு மனசில் வந்து எடுத்துக்கிறதுக்கும் இல்லை. ஸோ அப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து மறுபடியும் அது பிரச்சனை தானே ஆகும். எதுக்காக அதை எடுத்துக்கணும் ஒரு அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ சம் டீப்பாக ஒரு மெசேஜஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் பைல் மாதிரி இருந்தாலும் சம் டிஃப்ரெண்ட், பட் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து 50% தான் இங்கே லோன்லியா அப்படின்ட்டு தெரியுங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றது இங்கே மெயினாக வருது. இல்லை ஒரு நியூ பிகினிங்ஸ், ஆல்ரெடி நடந்த அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது வந்து அந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு பெருசாக ஈடுபாடு இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ ரியாலிட்டி, இந்த பர்சனுடைய ரியாலிட்டி பார்த்துடலாம். 6 4 ஓகே.
ஓகே, உங்களுக்காக இந்த பர்சனுக்காக இன்னொரு நம்பர் நான் எடுக்கிறேன். எயிட். ஓகே, ஸோ இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராமிஸாக இருக்கட்டுங்க. இவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிறைவேற்றுவாங்களா அப்படின்னா அது இல்லை. 6, 4, 8 இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது இவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு இவங்கக்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இவங்களோட பழகின நாள் அப்படின்றது இருக்கலாம்ல. ஸோ அது வந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் தான் இவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து கஷ்டம் தான் நிறைய இருந்திருக்கு. இவங்கக்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமாக நீங்கள் பழகிருப்பீங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்திருக்கு, சுக்ரன் வந்திருக்கு. பட் ஆனால் இவங்க பண்ணியிருப்பாங்களா? இவங்க அந்த ஒரு நீட்ஸை ஒரு உதவியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இவங்க பண்ணியிருப்பாங்கன்னா இல்லை. லாஸ்ட் மினிட்ல இவங்க வந்து ஒரு எண்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்களை வந்து கோவப்படுத்தியிருப்பாங்க. இவங்க வந்து அந்த அந்த ரீச் ஆகாமல் அதை உங்களை வந்து காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களோட வைபே. அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு ட்ரஸ்ட் இல்லாத சுச்சுவேஷன் தான் இவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து காயங்கள் நிறைய. ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காகவே உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க பேசிக்காக ஒரு நல்ல ஒரு மீடியமாச்சு இருக்கலாம், ஒரு நல்ல ஃபேமிலியில் இருந்திருக்கலாம். நிறைய ஷோ பண்ணிப்பாங்க. இவங்களுடைய பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள், ஒரு ஆர்ட்ஸ் ஏதாவது படிச்சிருக்கலாம், இல்லை கற்று வச்சுருக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு சரௌண்ட்ஸ், ஒரு குரூப்ஸ் இருக்கலாம், ஒரு க்ரௌட் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ பட் ஆனால் பெருசாக ஒரு ஹெல்ப் இல்லை இவங்க வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக இவங்களுடைய ஒரு டெடிக்கேஷன் அப்படின்றது இங்கே இல்லை. இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க அந்த டயத்துக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஓகே, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இவங்க மணியாக இருக்கட்டும், இவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், இவங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த வைப் வருது எனக்கு. ஸோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, யார்கிட்டையும் வந்து ஒரு மிங்கிள் அப்படின்றது வந்து பெருசாக இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரேராக இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க டீப் டவுனில் இவங்களுக்கு வந்து ஒரு மணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காசு இருக்கிறவங்க, இல்லை நல்லா ஒரு வேலை பார்க்குறவங்க மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸாகவே இருக்கட்டும், ஒரு ஏதாவது விஷயம்னா இவங்க வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியுது இவங்களுக்கு. இவங்க ஃபேமிலியில் இவங்களுக்கு வந்து வெளியே வர விடாமல் மணி விஷயத்தில் லாக் அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்களால ஒரு சுய முடிவு அப்படின்றது வந்து இங்கே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இவங்க வந்து இவங்க பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும் காற்றுல விட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. ப்ராமிஸ் கொடுப்பாங்க, செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பதில் அப்படின்றது இங்கே இருக்காது. அப்படின்னு மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இவங்களை நம்ப கூட முடியாது. ஸோ உங்களோடது பார்க்கும்போது ஒரு ட்ரூவாக ஜென்யூனாக தெரியுறீங்க. இப்போ வந்து உங்களோடது நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கணும், இந்த பர்சன்ட்டை எப்படி விலகி இருக்கணும், இனிமேல் நம்பியும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களோடது தாட் எனக்கு தெரியுது. இவங்களும் அந்த மாதிரி தான் இவங்க நடந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அந்த சுக்ரன் அப்படின்றது வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே அந்த மியூச்சுவல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா 4 and 6 அப்படின்றது காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்து ஆஃப்டர் தட் 4, 8 இங்கே 7 வந்திருக்கு. உங்கள் 2 பேருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, மணி வைஸாக இருக்கலாம், ஸ்டேட்டஸ் வைஸ், ஏதோ ஒரு விஷயம், ஈவன் கேஸ்ட் வைஸாக கூட இருக்கலாம், ஃபேமிலி சைடில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கும். இல்லை வந்து ஏதோ உங்களை ஒரு ஆதாயம் கூட இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ அது வந்து மணி ரிலேட்டட் கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து தேவை இருந்தால் பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படி இருந்திருக்குன்னா, நிறைய கஷ்டங்கள், ஒரு அழுகை கூட சொல்லலாம், துன்பங்கள் அப்படின்றது நிறைஞ்சி இருந்திருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இப்போ வெளியே இருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பேர் போல் ரொம்ப அந்த மாதிரி தெரியும். பட் ஆனால் டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது சுத்தமாக அவங்க 2 பேர்ட்டையும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு
வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கலாம், அது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ அதை தாண்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும், இல்லை இதை தாண்டி தான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை அவங்களுடைய ரூல்ஸுக்கு நீங்கள் வந்து அடிபணியணும், அந்த மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் இவங்க கொடுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு வந்து டைம் உங்களுக்கு வந்து டிலே அது ஆகி உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வந்து நீங்கள் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் இல்லைனா சுத்தமாக கம்யூனிகேஷன் இருக்காது. இந்த பர்சனை வந்து நான் சொல்லிட்டேன் இந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஓகே, அதர் கார்ட்ஸ் எங்கேயும் பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த் அண்ட் வேர்ல்டு வந்திருக்கு. ஓகே, இன்னும் ஒரு கார்டும் உங்களுக்காக எடுக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு தான், இவங்க வந்து பெருசாக சொல்லுவாங்க, பேசுவாங்க, காமிச்சுவாங்க, இவங்களோட ஸ்ட்ரென்த் காமிச்சுப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு பெருசாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆவாங்களான்னா இல்லை, அதில் வந்து ஒரு கண்டினியூ ஆவாங்கன்னா இல்லை. இது எல்லா இதுலேயும் இவங்க இது பண்ணுவாங்க, ஒர்க்கில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இவங்களுடைய இது வந்து ஆசைகள் இருக்குது, ஒரு இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அது வந்து அந்த முடிவுகள் வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்கன்னா இல்லை, அவங்க சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ கேட்டால் வந்து சொன்னேன் தான், பட் ஆனால் வந்து நடக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இங்கே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு டைம் மேலே ஒரு வெயிட்டிங், நீங்கள் வந்து வெயிட் பண்ணியும் ஒரு சலிப்பு அப்படின்றது வந்து இங்கே வந்திருக்கும். ஓகே, இன்னும் ஒரு கார்ட் பார்க்கலாம். எஸ், அதுதான் டவர் வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்டிஸ், ஸ்டார், ஓகே. இவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லைங்க, மாற்றி இருக்குது. அதாவது எப்படின்னா இவங்க வந்து ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்டார், அதுக்கப்புறம் ஃபூல் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து அனுபவ ரீதியான அறிவு இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பக்குவமான ஒரு இது கடந்து வந்திருக்காங்க, அதில் வந்து தாண்டி வந்திருக்காங்கன்னா அதில் வந்து இந்த இன் டெப்த் எப்படி இருக்கணும், ஆஃப்டர் தட் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்படி வந்து நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் அகைன் அந்த வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அந்த அனுபவங்கள் இருந்தும் கூட, அந்த பக்குவம் இருந்து கூட, அந்த அந்த புரிதல் இருந்து கூட இவங்க வந்து மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, அது பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்து அது ஒரு முடிவில்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு போவாங்க. இப்போ தான் இதுக்கு வந்து ஒரு எண்ட் இருக்குது, இவங்க இப்படி தான் இருப்பாங்களா, இவங்க அந்த முடிவில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா, இவங்க வந்து மாறவே மாட்டாங்களா, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது தான் இவங்களுடைய ஹோல் கேரக்டர். ஸோ இவங்களுக்கே என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, எப்படி லைஃப்பில் வந்து ஒரு பெருசாக இந்த ஸ்டாராக இருக்கட்டும், இந்த வேர்ல்டாக இருக்கட்டும், இவங்க நினைக்கிற விஷயம் அச்சீவ் பண்ணுறதுன்னு இவங்களுக்கே ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு சுச்சுவேஷன். இவங்களோடது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குங்க. இவங்களுடைய கேரக்டர் ஈஸியாக கணிக்கவும் முடியலை. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இவங்களுடைய அவங்களுடைய அந்த எபிலிட்டி, அந்த கேரக்டர், அந்த பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க பழகிறதா இருக்கட்டும் இருக்கும். அவங்க அது மூலியமாக மற்றவங்கள வந்து அந்த அட்மையர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு கேட்ச் பண்ணுறதா இருக்கும், அப்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. பட் ஆனால் அது வந்து ஒரு ரொட்டீனாக கொண்டு போவாங்களா, இல்லை அதுக்கு தான் 8 வந்திருக்கு. அதுதான் இங்கேயும் வந்துச்சு. டவருக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார், ஃபுல் வந்திருக்கு. ஸோ இவங்க மறுபடியும் தப்பு பண்ண விஷயமே ரிப்பீட்டட் பண்ணுவாங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் எப்படி வந்து அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கிடைக்கவே கிடைக்காது. இவங்ககிட்ட அந்த ஜஸ்டிஸே உங்களுக்கு கிடைக்காது. பட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கே தெரியலை என்ன பண்ணுறது, எப்படி இருக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, இவங்க லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு நார்மலாக ஒரு ஏன்னா இவங்க சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க, சொல்லுவாங்கள்ல, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, அந்த மாதிரி தான் இவங்களோடது கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. இவங்க சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டாங்க, இவங்களால செல்ஃபாக எடுக்கணும்னா கூட இல்லை. இப்போ யாராவது வந்து திடீர்னு ஒரு தெரியாதவங்க வந்து இவங்ககிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாங்க, இது வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஒர்க்கில் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொன்னாங்க, நம்பினேன், போனேன். ஸோ சப்போஸ் வந்து அதில் ட்ராபேக் ஆச்சுன்னா, அதில் நஷ்டமாச்சுன்னா அதுவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. மறுபடியும் யாராவது ஒரு சுச்சுவேஷன் எது வந்துச்சு, அது மாதிரி தான் இவங்களோட கேரக்டர், ஹோல் கேரக்டர். யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க, நல்ல வழியும் போக மாட்டாங்க, ஆசைகள் மட்டும் இருக்குது.
ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஒரு அபிப்பிராயம் அப்படின்றது வந்து பெருசாக ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றது இல்லை. டயத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றிப்பாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொன்னேன். இவங்க டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேவ் லென்த்தாக ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அபிப்பிராயங்கள், ஒரு மனசில் இருக்கிறது எல்லாமே மாற்றிப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒரு இது இல்லை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.